கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, என் ஆண்டவரே என் தேவனே. அதற்கு அடிப்படையான திருவசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீசர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளின் மாலை பொழுதிலே தரிசனமானார். அவர்கள் எல்லாம் ஒருமித்து ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அதை தொடர்ந்து, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று மன்னிக்கும் அதிகாரத்தை அவர்களுக்கு தந்தார். இப்படி 3 காரியங்கள் நடைபெற்றது. இந்த 3 பாக்கியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது 12 சீசர்களிலே ஒருவராகிய தோமா அவர்களோடு இல்லை. அப்படியானால் இந்த 3 காரியங்களையும் அவர் அன்றைக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. சீசர்கள் எல்லாரும் நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அவர் கைகளிலே உண்டான காயத்திலே என் விரலை இட்டு நான் பார்த்தாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களுக்குள்ளும் மற்றவர்கள் சொன்னதை விசுவாசிக்காத, தேவகுமாரனின் உயிர்த்தெழுதலை விசுவாசியாத முரட்டு அவிசுவாசியாக தோமா அந்த நாளிலே காணப்பட்டார். அதன் பிறகு 8 நாளைக்கு பின்பு சீசர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது தேவகுமாரன் மீண்டும் அவர்களுக்கு தரிசனமானார். தோமாவை பார்த்து, தோமாவே, உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, என் கைகளில் உண்டான காயத்திலே உன் விரலை இடு என்று சொன்னார். உன்னுடைய அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். அப்பொழுது தோமா, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அவிசுவாசியாய் போன ஒரு சீசன் போனால் போகட்டும் என்று தேவகுமாரன் விட்டுவிடாமல் அவனுக்காக மீண்டும் தரிசனமாகி தம்மை உறுதியாய் நம்பும்படிக்கு அவனுக்கென்று காட்சி தந்தார். அத்தோடு ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்தை சொன்னார். தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் உலகமெங்கும் சுவிசேஷம் பரவ போகிறது. நீங்கள் சுவிசேஷத்துக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து என்னை குறித்து எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் இருக்க போகிறீர்கள். அங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் என்னை முகமுகமாய் காண மாட்டார்கள், ஆனாலும் அவர்கள் விசுவாசிப்பார்கள். அப்படி விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். நாம் தான் அவர்கள். நம்மிலே தேவகுமாரனை நாம் முகமுகமாய் தரிசிக்கவில்லை, ஆனாலும் அவருடைய ஊழியக்காரர்கள் எழுதி வைத்த அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அவரை விசுவாசித்து பற்றி கொண்டிருக்கின்றோம். நம்மைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவகுமாரனை நாம் ஏன் விசுவாசிக்கிறோம்? அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபித்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவானவர் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் தம்முடைய உயிர் தெழுதலினாலே தம்மை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று பலமாய் நிரூபித்திருக்கிறார். பூமியிலே அவர் வாழும்போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த செயல்களை கண்டாவது என்னை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி இடுகிறது. ஆனால் எதையுமே அவர்கள் நம்பவில்லை. அவருடைய செயல்கள் மூலமாகவும் அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய வசனங்கள் மூலமாகவும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனங்களை அவர்களுக்கு கொடுத்தார். 12 சீசர்களும் துவக்கத்திலே அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் ஆழமான விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர் உயிர் தெழுந்த பின்பு அதே நாளிலே அவரை தரிசித்தார்கள். 8 நாளைக்கு பின்பு மீண்டும் அவரை தரிசித்தார்கள். அப்படியும் சில நாள் கழித்து மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். தேவகுமாரன் மீண்டும் அவர்களுக்கு தரிசனமாகி தம்மிடத்திலே அவர்களை திருப்பிக் கொண்டார். அப்படியானால் மனுஷ இயல்பு அவிசுவாசம் நிறைந்தது. அடிக்கடி சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டு விலகி போகும் இயல்புடையவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் தேவகுமாரன் அநேக காரியங்களை நமக்கு நேரிட பண்ணி தம்மிடத்திலே திருப்பிக் கொள்கிறார். தோமா அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சீசர்களோடு இராததினால் அவன் இழந்து போனதெல்லாம் என்ன? முதலாவது, உயிர்த்தெழுந்த இயேசுவை அன்றைக்கே அவர்கள் தரிசித்தார்கள், இவர் தரிசிக்கவில்லை. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னபோது அந்த அனுப்பப்பட்டவர்களில் ஒருவராக தோமா இருக்கவில்லை. 3வது, தேவகுமாரன் அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவர் அதை பெற்றுக் கொள்ளவில்லை.
நான்காவதாக பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதையும் தோமா பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் அதை குறித்து சொன்னார்கள், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆனால் 8 நாளைக்கு பின்பு தேவகுமாரனை முகமுகமாய் தரிசித்தவுடனே அவர்களுக்கு கொடுத்த அத்தனை வரங்களையும் அத்தனை செயல்களையும் அவர் நம்பினார், விசுவாசித்தார், அதற்கு உரியவரானார். அநேக சாட்சிகளை கேட்டும் விசுவாசியாமற் போகிறவர்களுக்காக ஆண்டவர் தனியாக தரிசனமாவாரா? தோமாவுக்கு தரிசனமான கர்த்தர் இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தரிசனமாகாவிட்டால் நாங்கள் உண்மை விசுவாசிக்க மாட்டோம் என்று யாராகிலும் சொன்னால் அவர்களுக்காக கர்த்தர் தரிசனமாவாரா? ஆக வேண்டிய அவசியம் இல்லை. விடேதாகமம் முழுமையாக கொடுக்கப்படாத காலம். அப்பொழுது விசுவாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய செயல்களை கொண்டுதான் விசுவாசிக்க முடியும். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அப்போஸ்தலர் கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற செய்தார். ஏனென்றால் அப்போஸ்தலர் சொல்லுகிற வசனங்கள் உண்மை உள்ளதுதானா? அதை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி, அவர்கள் மூலமாக கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர்கள் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த பாத்திரங்களுக்கு அவர் தரிசனமாவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனமாகி அவன் படப்போகிற பாடுகள் எவ்வளவு என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடுபடும் பாத்திரம். அதனால அவருக்கென்று தரிசனமானார். அவர் எங்கு போனாலும் தைரியமாய் சாட்சி கொடுப்பதற்கு அவர் தேவகுமாரனை முகமுகமாய் தரிசித்ததுதான் ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்க நான் விரும்பவில்லை. தேவகுமாரனுடைய அந்த தரிசனத்தை நான் மறந்து விடுகிறவன் அல்ல, எங்கு போனாலும் அதை குறித்து சாட்சியிடுவேன் என்று சொன்னார். அப்படித்தான் இந்த 12 சீசர்களும் பாடுகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய நாமத்தை பறைசாற்றும் இடங்களிலெல்லாம் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கும்படிக்க ஆயத்தம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் மீது தம்முடைய இரக்கத்தை ஊற்றி அவர்களுக்கு தரிசனமாவார். இந்தியாவிலே சாது சுந்தர் சிங் என்ற தேவகுமாரனை அறியாத ஒரு ஜாதியிலே பிறந்த ஒருவர், உண்மையான கடவுள் எனக்கு தரிசனமாகாவிட்டால் நான் மரித்து போவேன் என்று அவர் முடிவெடுத்த போது தேவகுமாரன் தமது பாதங்களையும் அங்கிகளையும் அவருக்கு காட்டினார். அப்படியானால் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்வோம், ஆண்டவரை தரிசனமாகும் என்று சொன்னால் தரிசனமாவாரா? தரிசனமாக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்ட காலம். அதை சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, அநேக முறை கேட்டிருக்கின்றோம். இதையெல்லாம் வைத்து அவரை விசுவாசியாவிட்டால் அவர் தரிசனமாகித்தான் நான் அதை கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு கிருபையை அவர் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஐஸ்வர்யவான் லாசர் உவமையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீர் லாசரை அவர்களிடத்திலே அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகின்றார், அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களை அவர்கள் விசுவாசிக்கட்டும், கொடுக்கப்பட்டவைகளாகிய அவைகளை கொண்டு அவர்கள் விசுவாசிக்கட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறார். நாம் இன்றைக்கும் அப்படித்தான். அவருடைய வேதம் அவரவர் தாய்மொழியிலேயே கொடுக்கப்பட்டது. நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசித்து தியானித்து அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வசனங்கள் அவரை குறித்து சாட்சி இடுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி இடுகிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அநேக ஏதுக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக சாட்சிகளை நமக்கு முன்பாக கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். அவைகளை எல்லாம் அநேகர் விசுவாசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் உயிரோடு இருக்கும் போது அவர்கள் கண்களினால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளினால் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தையாக அவர் தம்மை வெளிப்படுத்தினார். உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் வரைக்கும் அவர் தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தினார். அந்த தரிசனங்கள் தான் அவர்களுக்குள்ளே ஆழமாய் நின்று கடைசி வரை அவர்கள் கர்த்தருக்கென்று பாடு அனுபவிக்கும் தேசாதேசங்களிலே சென்று அவரை குறித்து சாட்சியிடவும் அவர்களுக்கு வழிவகுத்தது. நீங்கள் இரத்த சாட்சியாக மறிக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே உங்களுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? தேவகுமாரன் சொல்கின்றார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேத வசனங்களை கொண்டோ அநேகருடைய சாட்சியை கொண்டோ கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தியத்தை கொண்டோ நீங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். நிறைய சமயங்கள்ல நடக்க முடியாத குழந்தையை நாம தூக்கி கொள்ளுகிறோம், அதன் மீது பிரியமா இருக்கிறோம், அதால் நடக்க முடியவில்லை. ஆனால் நடக்கிற குழந்தை, அவனை மட்டும் தூக்குகிறாயே, என்னையும் தூக்கிக்கொள் என்று சொன்னால், நீ தான் நடக்க படிச்சிட்டிய, நீ மெல்ல நடந்து வா, கையை பிடித்துக் கொண்டு நடந்து வா என்று அழைத்து செல்வோம்.
கர்த்தர் நமக்கு அநேக ஏதுக்களை கொண்டு தம்மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க பண்ணியிருக்கிறார். அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு அவரோடு நடக்க வேண்டும். நீர் எங்களுக்கு தரிசனமாக வேண்டும் என்று அவரை வற்புறுத்துவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலே மூத்த மகனை அழைத்து வீட்டில் உள்ள ரகசியங்களை எல்லாம் அவரிடத்திலே தெரிவிப்பார்கள். அதற்கு மூத்த மகன் தகுதியானவர், அவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவார் என்று அவரை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். அது தகப்பனுடைய சித்தம். யாரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் நினைக்கிறாரோ அவரிடத்திலே ஒப்புவிப்பதுதான் அவருக்கு ஞானமாய்ப்படுகிறது. அதே போல ஆதி அப்போஸ்தலர்களையும் பரிசுத்தவான்களையும் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை ஒப்புவித்தார். அவர்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். விசுவாசித்து மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனும் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். நாம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நோக்கி திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் பழைய பாவ வாழ்க்கையை ஒழித்து தேவகுமாரனை நோக்கிய ஒரு பயணம், அவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, தொடர்ந்து அவருடைய ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. உலகத்தில் அநேக அசுத்தங்கள் புதுசு புதுசாக வந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளுக்கு விலகி நடக்கும்படிக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சொல்லும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து அவைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவகுமாரன் நமக்கு கொடுத்த எல்லா ஏதுக்களையும் பிடித்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவகுமாரன் பூமியிலே இருக்கும் போதே தம்முடைய சீசர்களுக்காக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். அது மட்டுமல்ல, சீசர்களின் வார்த்தைகளை கேட்டு தம்மை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். அவர்கள் யார்? அவர்கள்தான் நாம். சீசர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்கள். நாம் விசுவாசிக்கும் நாளிலே எதை அவருடைய நாமத்தினாலே கேட்கிறோமோ அதை பெற்றுக் கொள்கிறோம். யோவான் 16:26, அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சீமோனை நோக்கி, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைப்பது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் சோதனை நேரத்திலும் வெற்றி பெறும்படியாக ஒரு அருமையான விசுவாசத்தை உனக்கு தந்திருக்கிறேன். அந்த விசுவாசம் உன்னை விட்டு ஒழிந்து போகாதவரை நீ சோதனைகளிலே வெற்றி பெறுவாய். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை திடப்படுத்து. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகரை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். விசுவாசத்தை இடறி விழாமல் தங்களை காத்து கொண்டவர்கள் அநேகருடைய விசுவாசங்களை கட்டி எழுப்ப வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டிருந்தால் நாம் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருப்போமா? தேவகுமாரன் மரிக்கு முன்பாக அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்பொழுது உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அதைத்தான் பேதுரு திருச்சபைக்கு எழுதுகிறார். 1 பேதுரு 1:8, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. திருச்சபை அவரை காணவில்லை, ஆனாலும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறார்கள். அவரை தரிசிக்கவில்லை, ஆனாலும் அவர் மேல் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை அடைகிறார்கள். அவர்களுக்கு தெரியும், நித்தியத்திலே நாம் சேர்வோம். அது நம்முடைய அரும்பெரும் செயல்களினாலோ மகாபரிசுத்த நடக்கையினாலோ அல்ல, தேவகுமாரனை விசுவாசிப்பதனால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் நித்தியத்தை அடைந்து விட்டோம். அதற்கு அச்சாரமாக அவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கின்றார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து தேவகுமாரனை பிடித்துக் கொள்வோமாக. வெளியரங்கமான தரிசனங்கள் நமக்கு காட்டப்படாமல் போகலாம், வெளியரங்கமான அடையாளங்கள் அற்புதங்கள் நம் கண் முன்னாலே நேரிடாமற் போகலாம். ஆனாலும் காணாதிருந்தும் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். அவரை பற்றி கொண்டு சொல்லி முடியாத அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.